இந்த தலைப்புச் செய்தி நேற்று பார்த்தீங்கன்னா, அந்த பாலியல் அந்த கோயம்புத்தூர் நடந்தது அதை தான் போட்டிருக்காங்க. கடைசி பக்கத்துலேயோ நடுப்பக்கத்துலேயோ போட வேண்டிய செய்தி தான் இது. அதுக்கு இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் தர வேண்டியதில்லை. அதாவது எவ்வளோ செய்திகள் வருது. இவங்கெல்லாம் நாட்டில் என்ன நடக்குங்கிறது தெரியாமையே தெரிகிறவங்க. எதுக்கு படிக்க போகிறாங்கன்னு தெரியல. அந்த பொண்ணு காலேஜ் ஃபஸ்ட் இயரு. ஒரு 10 மணிக்கு மேலே எதுக்கு நடமாடணும் அந்த பக்கத்தில் இது பண்ணணும். அதாவது காந்திஜி சொல்லியிருக்காரு நடுராத்திரியில் நடமாடணும். அதுக்காக புதற்களையெல்லாம் நடமாட சொல்லலை. அவர் பொது ஓரமாக ஊர் மறைவா இல்லையில் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு தெரியல. முதல்ல சேஃப்டி முக்கியம். எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க. கடைசியாக நீங்கள் செய்கிற தவறுகள்னால உங்களோட கொழுப்படுத்துறதுனால கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர். இந்த தினத்தந்தியை ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அதாவது ஆளுங்கட்சி பத்திரிக்கைன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் ஆளுங்கட்சி தான் சப்போர்ட்டாக பண்ணுவாங்க எப்போவுமே. ஆனால் டிஎம்கே வந்துட்டால் மட்டும் நடுநிலை பத்திரிக்கை ஆயிடுவாங்க. இது அதிமுக இருக்கும்போது அதிமுக தான் எது வந்தாலும் மூடி மறைச்சிருவாங்க. தலைப்புச் செய்திகள்லாம் அந்த மாதிரி செய்திகள்லாம் வராது. இந்த மாதிரி செய்திகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. இது ஒரு ஏதாவது என்ன சொல்கிறது, இதில் உள்நோக்கம் வச்சு இப்போ அதில் எந்த சாராம்சமும் இல்லை. அதில் அவங்களோட தவறு தான் அப்படிங்கிறனால இந்த விஷயம் ஆகி போச்சு. இல்லைன்னா இன்றைக்கி தமிழ்நாடே கலைபுரமாக இருக்கும். கொஞ்சம் நமக்கு நியாயமான இப்போ நீங்கள் எதை போட்டிங்க, அந்த கோயிலில் அஜித் அந்த கொலை வழக்கு போட்டிங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதெல்லாம் நீங்கள் செய்தி சேகரிக்கிறீங்கல்ல, அப்போ அதை இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இது பண்ணணும். நீங்கள் கொட்டை எழுத்துக்களில் போட்டு விட்டு மக்களுடைய குழப்பத்தை உண்டு பண்ணுறீங்க, ஒரு பீதியை உண்டு பண்ணுறீங்க, ஒரு அரசு கெட்ட பேரை உருவாக்கக்கூடிய ஒரு தோணியில் நீங்கள் பண்ணுறீங்க. அதெல்லாம் தவறு. தினத்தந்திங்கிற பத்திரிகையை வதந்தி பத்திரிக்கை மாதிரி ஆக்கிடுறீங்க.